Hi dear students, 12th உடைய ரிசல்ட் ஸ்டேட் போர்டு உடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அபிஷியலா டேட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மே 9th 9:30 AM என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட் நீங்க tnresult.nic.in இதுல வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்பவுமே நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாம இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் இந்த வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளுடைய ரிசல்ட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பிஸியா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓப்பன் ஆகல. இது நம்மளுக்கு ஒரு சைன் ஆஃப் பாசிட்டிவ் சைன் மாதிரி தான் நம்மளுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்கிறத நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரிசல்ட்ல வந்து என்ன மார்க்ஸ் வந்தாலும் நீங்க பேனிக் ஆகாதீங்க, ரொம்ப கூலா இருங்க, பயப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஸ்கோர் தான் வாங்குவீங்க, நல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பாஸ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன மார்க் நம்மளுக்கு வருதோ அந்த மார்க் பிளஸ் உங்களுடைய ட்ரீம் ஆஃப் ஒரு கோர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரே ஒரு கோர்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. சேஃபர் சைடுக்கு ஒரு 2-3 கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை வச்சுட்டு அதுக்கடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிற மாதிரி அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க, எல்லா கோர்சஸுக்கும். எஸ்பெஷலி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல எல்லா கோர்சஸுக்குமே அவங்க வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து கம்மி, கவுன்சிலிங் ஃபீஸும் ரொம்ப கம்மிங்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா டிஎன் காசா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க சேஃபர் சைடுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பேராமெடிக்கல் கோர்சஸ் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சேஃபர் சைடுக்கு தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க. இன்ஜினியரிங் விருப்பம் இருந்தா இன்ஜினியரிங்க்கும் அப்ளை பண்ணுங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கோர்சஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்லிட்டு ஆர்டர்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல நம்மளுடைய நேம் வரும். அதுக்கடுத்து கவுன்சிலிங் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். கவுன்சிலிங் வந்து பேரலா நடக்காது. ஒவ்வொன்றும் இன்ஜினியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து காசாக்க நடக்கும். இன்னொன்று வந்து எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க, ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கோர்ஸ் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. அண்ட் நம்மளுடைய மார்க்ஸ் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன கோர்ஸை சூஸ் பண்றோமோ அது கண்டிப்பா நம்மளுடைய கேரியரை பெஸ்டா கொண்டு வரும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யாருமே பேனிக் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க, ரொம்ப பாசிட்டிவ் வைபோட இருங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்ல ஸ்கோர் எடுப்பீங்க. கண்டிப்பா இதை கமெண்ட்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. கட் ஆஃபுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாலாம் பேனிக் ஆகாதீங்க. ஸோ நான் சொல்ற முக்கியமான விஷயம், நிறைய மல்டிபிள் கோர்சஸ்க்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.